அம்புலிமாமா ராமாயணம் 39வது பாகம். இவ்விதமாக ராவணனுடைய சபையில் அநேக அரக்க பிரமுகர்கள் இப்பொழுதே சென்று ராமர் மற்றும் லக்ஷ்மணனையும் வானர சேனையையும் அழிப்போம் என்று கூறி எழுந்திருப்பதை பார்த்து விபீஷணர் அவர்களை தடுத்து உட்காரச் சொல்லி கைகளை கூப்பி ராவணனிடம் இவ்வாறு கூறினார். சாம தான பேத உபாயங்களினால் சாத்தியம் ஆகாத ஒன்றையே தண்டோபாயத்தின் மூலம் சாதிக்க வேண்டும் என்று புத்திசாலிகள் கூறுவார்கள். விழிப்புணர்வு இல்லாதவர்கள், பேராசை உடையவர்கள், விதியினால் சபிக்கப்பட்டவர்கள் ஆகியோரிடம் சாஸ்திரப்படி பிரயோகித்தால் தண்டோபாயம் பலிக்கும், இல்லாவிட்டால் பலிக்காது. ராமர் விழிப்புணர்வு உள்ளவர், பலவான். அனுமன் கடலை தாண்டி இலங்கைக்கு வந்து செய்த அற்புத காரியங்களை பார்த்தால் தெய்வம் ராமருக்கு சாதகமாக இருப்பது போலவும் தெரிகிறது. சத்ருவின் பலத்தை குறைவாக பார்க்க வேண்டாம். அரக்கர்களுக்கு ராமர் செய்த அபகாரத்திற்கு பிரதிகாரமாக ராவணேஸ்வரர் சீதையை தூக்கி வந்ததாக கருதினாலும் ராமர் தானாக முன்வந்து கரன் முதலான அரக்கர்களை கொல்லவில்லை. அவர்களே வேலை மெனக்கெட்டு அவர் மீது போருக்குச் சென்றார்கள். ராமர் தற்காப்பிற்காக அவர்களை கொல்ல வேண்டியதாயிற்று. சீதையை அழைத்து வருவது நமக்கே கேடு. அவளை மீண்டும் ராமரிடம் கொடுப்பதே நல்லது. உன்னுடைய நலனை விரும்பி இந்த வார்த்தையை சொல்கிறேன். ராமரின் அம்புகள் இலங்கையை சர்வநாசம் செய்வதற்கு முன்பே சீதையை ராமரிடம் கொடுத்துவிடு. விபீஷணர் இந்த வார்த்தைகளை கூறியவுடன் ராவணன் சபையை முடித்துவிட்டு தன் மாளிகைக்கு சென்று விட்டான். விபீஷணர் மறுநாள் காலை ராவணனுடைய மாளிகைக்கு சென்று அமைச்சர்கள் தவிர வேறு யாரும் இல்லாத சமயத்தில் தன் அண்ணனிடம் சீதை வந்தது முதல் அநேக துர்நிமித்தங்கள் காணப்படுகின்றன. இந்த செய்தி இலங்கையில் உள்ள ஒவ்வொரு ஆடவனுக்கும் பெண்ணுக்கும் கூட தெரியும். அமைச்சர்கள் மட்டும் உன்னிடம் இந்த செய்தியை சொல்ல மாட்டார்கள். எல்லா விஷயங்களையும் நன்றாக யோசித்து நியாயப்படி செய் என்றார். ராவணன் இந்த வார்த்தையை கேட்டு கோபம் கொண்டு எனக்கு யாரிடமும் பயம் இல்லை. ராமர் சீதையை அடைய முடியாது. தேவேந்திரன் உதவிக்கு வந்தாலும் போரில் என் முன்னால் நிற்க முடியாது என்று கூறி விபீஷணரை அனுப்பிவிட்டான். பின்னர் ராவணன் போர் குறித்து தன் அமைச்சர்களுடன் ஆலோசிக்க விரும்பி தன் தேரில் பரிவாரங்களுடன் சபா மண்டபத்திற்கு சென்று அரக்கர்கள் அனைவரையும் அழைத்து வருமாறு தூதர்களை அனுப்பினான். தூதர்கள் அரக்கர்கள் அனைவருடைய வீடுகளுக்கும் சென்று வெவ்வேறு பணிகளில் மூழ்கியிருந்த அரக்கர்களை அழைத்தார்கள். அவர்கள் அனைவரும் வந்த பிறகு ராவணன் விபீஷணரையும் சுகனையும் பிரஹஸ்தனையும் பிரத்யேக இடங்களில் உட்காரச் சொல்லி பிரஹஸ்தனிடம் நமது அரக்க வீரர்கள் இலங்கை நகரத்தை எப்போதும் விட ஜாக்கிரதையாக காக்க வேண்டும் என்று சொல் என்றான். பிரஹஸ்தன் வெளியே சென்று திரும்பி வந்து சமஸ்த சேனையும் ஆயத்தமாக இருக்கிறது என்று கூறினான். உங்களுடைய ஆலோசனையுடன் தொடங்கிய ஒவ்வொரு பணியும் வெற்றியடைந்தது. இப்பொழுதும் உங்கள் உதவியுடன் எனக்கு வெற்றி கிடைத்தே தீரும். இப்பொழுதுள்ள பிரச்சனை என்னவென்று உங்களுக்கு முன்பே தெரியும். 6 மாதங்களாக உறங்கிக் கொண்டிருந்ததால் கும்பகர்ணனிடம் மட்டும் சொல்லவில்லை. அவர் இப்பொழுது இங்கே இருக்கிறார். ஜனகரின் புதல்வியும் ராமரின் மனைவியுமான சீதையை அரக்கர்கள் வாழும் தண்டகாரண்யத்திலிருந்து தூக்கி வந்தேன். எவ்வளவு பிரார்த்தித்தாலும் அவள் என்னை நேசிப்பதில்லை. அத்தகைய சுந்தரி 3 உலகங்களிலும் இல்லை. அவள் மூலமாக நான் மோகத்தினால் தகிக்கிறேன். ராமர் வந்து தன்னை இரட்சிப்பார் என்ற நம்பிக்கையில் சீதை என்னிடம் 1 வருடம் அவகாசம் கேட்டாள். நானும் சரி என்றேன். ராமர் வானரசேனையுடன் கடலை தாண்டி வருவது அசாத்தியம். ஆனால் தாண்டி வர முடிந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏனென்றால் ஒரே ஒரு குரங்கு கடலை தாண்டி வந்து பெரிய போரை செய்துவிட்டு சென்றது. ஆதலால் நன்றாக யோசியுங்கள். ராமர் வானரசேனையுடன் கடலின் மறுகரையில் வந்து சேர்ந்திருக்கிறார். சீதையை திரும்ப அளிக்கும் வார்த்தையே இல்லை. ராமர் மற்றும் லக்ஷ்மணனை கொல்லும் உபாயத்தை பாருங்கள் என்று ராவணன் கூறினான். ராவணன் கூறிய வார்த்தைகளை கேட்டு கும்பகர்ணன் சினம் கொண்டு எங்களுடன் இந்த ஆலோசனையை சீதையை தூக்கி வருவதற்கு முன்னரே செய்திருக்க வேண்டும். எந்த பணியை செய்யும் போது முன்னதாகவே நன்றாக யோசித்தால் பின்னர் வருத்தப்பட தேவையில்லை. கொஞ்சம் கூட யோசிக்காமல் சீதையை அபகரித்து வந்தாய். ராமர் உன்னை ஏற்கனவே கொல்லாமல் இருப்பது உன் அதிர்ஷ்டம். இந்த நிலையில் உன்னுடைய எதிரிகள் அனைவரையும் கொன்று உன் காரியத்தை நிறைவேற்றும் சக்தி கொண்டவனாக நான் ஒருவன் மட்டுமே இருக்கிறேன். நான் அந்த பணியைச் செய்வேன். ஆதலால் நீ நிம்மதியாக இரு என்றான். கும்பகர்ணனின் வார்த்தைகள் ராவணனுக்கு கோபத்தை ஏற்படுத்தின. அந்த செய்தியை உணர்ந்து மகாபார்சுவன் என்ற அரக்கன் தேனுக்காக பயங்கரமான மிருகங்கள் உள்ள காட்டில் நுழைந்து தேனைச் சம்பாதித்தவன் அதை அருந்தாவிட்டால் அவன் வெறும் மூடன். ராவணா, நீயே அனைவருக்கும் ஈஸ்வரன், உன்னை தடுப்பவர் யார்? சீதையை எதேச்சையாக அனுபவி. அவள் ஒப்புக்கொள்ளாவிட்டால் பலவந்தமாகவாவது அனுபவி. உன்னுடைய ஆசை தீர்ந்த பிறகு என்ன வந்தாலும் வரட்டும், நீ அனைத்தையும் எதிர்கொள்ள முடியும். தேவேந்திரனையே வெல்லக்கூடியவர்கள் கும்பகர்ணனும் இந்திரஜித்தும் இருக்கவே இருக்கிறார்கள். சாம தான பேதங்கள் என்பவை இயலாதவர்களுக்கு நீ தண்டோபாயத்தின் மூலமே காரிய சித்தி பெறுவாய் என்றான். இந்த வார்த்தை ராவணனுக்கு பிடித்திருந்தது. அவன் மகாபார்சுவனிடம் என்னை பற்றி ஒரு ரகசியம் இருக்கிறது. ஒருமுறை புஞ்சிகஸ்தலை என்பவள் பிரமதேவனின் வீட்டிற்கு போய்க் கொண்டிருந்ததை பார்த்து அவளை பலாத்காரம் செய்தேன். இந்த செய்தி பிரமாவிற்கு தெரிந்ததாம். அவர் அது முதல் நான் எந்த பெண்ணையாவது பலவந்தமாக அனுபவித்தால் என் தலை 100 துண்டுகளாக போகும் என்று சபித்தார். அந்த சாபத்திற்கு பயந்தே நான் சீதையை தற்காலமாக பலவந்தம் செய்யவில்லை.
எனக்குள்ள வேகமும் செல்லும் திறனும் தெரியாமல் ராமர் என் மீது போருக்கு வருகிறார். குகையில் உறங்கும் சிங்கத்தை எழுப்புவது போல மரணம் போன்ற என்னை தூண்டுகிறான். என் அம்புகளின் வீச்சை அறிய மாட்டான். இனிமேல் தெரியப்படுத்துகிறேன் என்றான். இந்த தோரணையை விபீஷணரால் சகிக்க முடியாமல் தனக்கு தோன்றிய வார்த்தைகளை கொட்டினார். சீதையை தூக்கி வருவது ஐந்துதலை விஷநாகத்தை தூக்கி வருவது போன்றது என்றார். ராமரை இந்திரஜித்தோ ராவணனோ அல்லது மற்ற எவருமோ வெல்லவது போய் என்றார். ராவணன் தவறான பாதையில் செல்லும்போது மற்றவர்கள் அவரை சரியான பாதையில் திருப்புவதற்கு பதிலாக இனிமையான வார்த்தைகளை சொல்கிறார்கள் என்றார். சீதையை ராமரிடம் அனுப்பி வைப்பதே அனைவருக்கும் க்ஷேமம் என்று உறுதிபட கூறினார். விபீஷணர் சொன்ன இந்த வார்த்தைகளுக்கு இந்திரஜித்து, சித்தப்பா, புலகஸ்திய வம்சத்தில் பிறந்தவர் சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொன்னீர்கள். பலம், வீரம், பராக்கிரமம் இல்லாத கோழை நீங்கள். ஏன் அனைவரையும் பயமுறுத்தீர்கள்? ராமர் மற்றும் லக்ஷ்மணனை கொல்ல ஒரு அரக்கன் போதும். நான் இந்திரனை தோற்கடித்தேன். என்னை பார்த்து தேவர்கள் ஆட்டு மந்தையைப் போல ஓடினார்கள். ஐராவதத்தை வீழ்த்தி அதன் தந்தங்களை பிடுங்கினேன். சாதாரணமான இந்த ராஜகுமாரர்களை வெல்ல மாட்டேனா என்றான். மகனே, நீ சிறுவன், உன்னுடைய புத்தி முதிர்ச்சியடையவில்லை. உன்னுடைய தந்தையின் பக்கம் நின்று பேசுவதாக நினைத்து அவருக்கே சத்ருவாக மாறுகிறாய். இந்த சபையில் உன்னை பேச அனுமதிப்பதே தவறு. சீதையை வெகுமதிகளுடன் ராமருக்கு அர்ப்பணித்தால் நாம் அனைவரும் சுகமாக இருக்கலாம் என்று விபீஷணர் கூறினார். இந்த வார்த்தையைச் சொன்னதற்காக ராவணன் விபீஷணர் மீது சீறினான். நீ உடன் பிறந்தவன், எதிரியின் பக்கம் பேசுபவன். உடன் பிறந்தவனை விட பகைவன் வேறில்லை. தம்பி என்பதால் மன்னித்தேன். வேறொருவனாக இருந்தால் கிழித்து எறிந்திருப்பேன். வம்சத்தை அழிக்க பிறந்தவனே என்றான். ராவணன் இவ்வாறு ஏசியவுடன் விபீஷணர் மேலும் 4 அரக்கர்களுடன் ஆகாயத்தில் எழுந்து, அண்ணன் என்பதால் உனது நலனை விரும்பிச் சொன்னேன். என் மீது இல்லாத பழியை சுமத்தி நிந்தித்தாய். அது சகிக்க முடியாதது. இனிமையான வார்த்தைகளை சொல்பவர்கள் ஏராளம். கசப்பாக இருந்தாலும் நன்மை தரும் வார்த்தைகளை சொல்பவர்கள் கிடைப்பது அரிது. நீ ராமர் கையில் சாவதை என்னால் பார்க்க முடியாது. உன் நன்மைக்காகச் சொன்ன வார்த்தைகளை மன்னித்துவிடு. நீயும் இலங்கையும் இந்த அரக்கர்களும் க்ஷேமமாக இருக்கும்படி பார்த்துக்கொள். நான் போகிறேன், நீ சுகமாக இரு என்று கூறி அங்கிருந்து புறப்பட்டு ராமர், லக்ஷ்மணன் மற்றும் வானரசேனை இருக்கும் இடத்தை நொடியில் சென்றடைந்தார். ஆயுதங்களை ஏந்தி ஆகாய மார்க்கமாக அதிவேகமாக வந்து கொண்டிருக்கும் விபீஷணரையும் அவருடனிருந்த 4 அரக்கர்களையும் வானரங்கள் அனைத்தும் பார்த்தன. சுக்ரீவன் அந்த அரக்கர்களை பார்த்து ஒரு கணம் யோசித்து அனுமன் முதலானவர்களிடம், இந்த அரக்கர்கள் நிச்சயமாக நம்மை கொல்வதற்காகவே இங்கு வருகிறார்கள், பாருங்கள் என்றான். உடனே வானர பிரமுகர்கள் மரங்களையும் பாறைகளையும் எடுத்துக்கொண்டு, இந்த துன்மார்க்கர்களை அடித்து கீழே தள்ளுவோம், இவர்கள் எம்மாத்திரம் என்றார்கள். இதற்குள் விபீஷணர் தன் அணுக்கர்களுடன் கடலின் வடகரையை அடைந்து ஆகாயத்திலேயே நின்று கொண்டு சுக்ரீவனையும் வானரங்களையும் பார்த்து இவ்வாறு கூறினார். துன்மார்க்கனான அரக்க அரசன் ராவணன் என்பவனுடைய தம்பி நான். என்னை விபீஷணன் என்பார்கள். அவன் ஜடாயுவை கொன்று துக்கத்தாலும் திகைப்பாலும் இருந்த சீதையை ஜனஸ்தானத்திலிருந்து தூக்கி வந்து அரக்க பெண்களின் காவலில் வைத்துள்ளான். சீதையை ராமரிடம் திரும்ப கொடுத்து விடுமாறு சொன்னேன். காலம் முடிந்த ராவணனுக்கு என் வார்த்தை கசந்தது. ஆதலால் அவன் என்னை ஏவலனைப் போல கருதி கடுமையான வார்த்தைகளை சொன்னான். நான் மனைவி புதல்வர்களை கூட விட்டுவிட்டு ராமரிடம் சரணடைய வந்துள்ளேன். நான் வந்திருப்பதை ராமரிடம் உடனே தெரிவியுங்கள். இந்த வார்த்தைகளை கேட்டவுடனேயே சுக்ரீவன் லக்ஷ்மணனுடன் ராமர் இருக்கும் இடத்திற்கு சென்று, ராவணனின் தம்பியாம் விபீஷணன் 4 அரக்கர்களை அழைத்து கொண்டு உன்னிடம் சரணம் கேட்டு வந்துள்ளான். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த அரக்கர்களை நம்பக்கூடாது. அவர்கள் உருமாறக்கூடியவர்கள், சூரர்கள், கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடியவர்கள், மாயாவிகள். இவன் ராவணனின் ஒற்றனாக வந்து நமது நம்பிக்கையை பெற்று நமக்குள் பேதங்களை உண்டாக்கலாம், சந்தேகமில்லை. அல்லது எப்போதாவது ஒரு முறை அவனே நம்மீது தாக்குதல் நடத்தலாம். நமது சத்ருவின் தம்பியான அவனை எப்படி நம்புவது? ராவணனே இவனை அனுப்பியிருக்கலாம். இவனையும் இவன் அணுக்கர்களையும் உடனே கொல்வது நல்லது என்று எச்சரித்தான். ராமர் சுக்ரீவனின் ஆலோசனையை கேட்ட பிறகு அனுமன் முதலான பிரமுகர்களை பார்த்து, சுக்ரீவன் யோசித்துச் சொன்ன வார்த்தையை கேட்டீர்கள் அல்லவா? அப்படியே நீங்களும் உங்களுக்கு தோன்றும் ஆலோசனைகளை வழங்கலாம் என்றார். விபீஷணர் எத்தகையவர் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்ட பிறகு அவரை நம்புவதா வேண்டாமா என்பதை தீர்மானிக்கலாம் என்று அங்கதன் கூறினான். அவனை பரீட்சிக்க நுட்பமான புத்தி கொண்ட ஒற்றனை அனுப்புவோம் என்று சரபன் கூறினான். விபீஷணன் இங்கு வருவதே சந்தேகத்திற்கு இடமாக இருக்கிறது என்று சாம்பவான் கூறினார். அனுமன் அனைவருடைய ஆலோசனைகளையும் ஒதுக்கி தள்ளினார். விபீஷணரின் நல்லது கெட்டதை எப்படி விசாரிப்பது? அருகில் உள்ளவனிடம் ஒற்றனை எப்படி அனுப்புவது? விபீஷணர் இந்த சமயத்தில் இங்கு வருவதற்கு தகுந்த காரணம் இருக்கிறது. ராவணன் துன்மார்க்கன் என்று அவருக்கு தெரியும். அப்படியே ராமர் வாலியை கொன்று சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் செய்த செய்தியும் அவருக்கு தெரியும். அவர் ராஜ்யத்தை விரும்பி புத்திபூர்வமாகவே தன் அண்ணனை விட்டுவிட்டு இங்கு வந்துள்ளார். இவ்வாறு எனக்கு தோன்றுகிறது, பிறகு உனது இஷ்டம் என்றார் அனுமன் ராமரிடம். அம்புலிமாமா ராமாயணம் 39வது பாகம் சம்பூர்ணம். இப்போதைக்கு ஸ்வஸ்தி.